வார்த்தை கேட்டால் வார்த்தை ஒன்றை புடமிடணும். வருகிற வார்த்தை ஒன்றை புடமிட்டுச்சுன்னா உண்மை சொல்கிறேன், நீ தப்பிட்டேன்னு அர்த்தம். உனக்கு சக்ஸஸ். வருகிற ஆபத்திலிருந்து, வருகிற பிரச்சனையிலிருந்து, வருகிற போராட்டத்திலிருந்து தப்பிக்க போகிற. எப்போ? வார்த்தையாகிய தேவனை நீ பார்க்கிற போது, வார்த்தையாகிய தேவனுக்கு நீ கீழ்ப்படுகிற போது. அல்லேலூயா. என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் 24, 25 வாசிங்க. அப்பொழுது மோசே புறப்பட்டு யாவுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்கள் மூப்பர்கள் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான். யா மேகத்தில் இறங்கி அவனுடனே பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகி அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். பாருங்க இங்க என்ன நடக்குது அப்படின்னா, எனக்கு உண்மையிலே இது ஒரு அதிசயமான ஒரு சம்பவம். மோசேயை கொண்டு என்னெல்லாம் செய்யறாரு என் தேவன். மோசே இப்போ ஒரு 70 பேரை செலக்ட் பண்றான். 70 பேருக்கு என்ன நடக்குது அப்படின்னா, தன்னிடத்தில் இருக்கிற ஆவி அவங்கள்ட்ட போகுது. இப்போ மோசே யாரு சொல்லுங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு தீர்க்கதரிசி. நல்லா புரிஞ்சுடுங்க. நீங்க அந்த சம்பவத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மோசே ஒரு தீர்க்கதரிசி. இப்போ மோசேட்ட இருந்த ஆவி 70 பேர்கிட்ட போன உடனே 70 பேரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்க. அவன்கிட்ட இருந்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்க. இல்லை ஒருத்தன் என்ன செய்வான் தெரியுமா? கூட்டத்தோட கூட போக மாட்டான். ரெண்டு பேர் போக மாட்டான். 2 பேரும் அங்கேயே உட்கார்ந்துருப்பாருங்க. மீதி உள்ள 68 பேரும் போயிடுவானுங்க. இவரை 2 பேரும் இருந்து என்ன பண்ணுவாரு தெரியுமா? தீர்க்க தரிசனம் சொல்லுவான். யோசுவாவுக்கு கோவம் வந்துடும். சம்பவத்தை நீங்கள் சரியாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். யோசுவா மோசேட்ட போய் சொல்லுவான், ஐயா 2 பேர் கள்ள பயில தீர்க்க தரிசனம் சொல்கிறானுங்க, நீராக தீர்க்கதரிசி அவரும் 2 பேரும் சொல்கிறானுங்க, இவனை 2 பேரையும் விடக்கூடாது, அனுமதிக்கக்கூடாது. மோசே சொல்லுவார், இது போல எல்லாரும் இருந்தால் எனக்கு நல்லதுப்பா. என்னுடைய ஆவி எல்லாரிடத்திலும் கடந்து போய் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்வார்களே, ஆனால் அது எனக்கு நல்லது. நான் நினைக்கிறேன் என்னிட்ட இருக்கிற ஆவி எல்லாரிடத்திலும் கடந்து போய் எல்லாரும் எச்சரிப்பின் சத்தம் கொடுப்பார்களே, ஆனால் எல்லாரும் வேத வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்களே, ஆனால் எல்லாரும் வேத வார்த்தைக்கு பயப்படுவார்களே, ஆனால் எல்லாரும் எச்சரிப்பின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து அவருடைய ராஜ்யத்திற்கு புறப்பட்டு போவதற்கு பாக்கியம் உள்ளவர்களாய் தன்னை மாற்றுவார்களே, ஆனால் எவ்வளவு சாக்கியம், எவ்வளவு பாக்கியம். பிரைஸ் யேசுவா, அல்லேலூயா. ஏன்னா எங்கிட்ட இருக்கிற ஆவி எனக்கு அதான் சொல்லி தருது. நான் எப்படியாவது அங்கே போகணும், நான் எங்கேருந்து வந்தேனோ அங்கே போகணும் அப்படின்னு எனக்கு கற்றுக் கொடுக்குது. நான் அதுக்காக தான் இவ்வளோ கண்டிஷனாக இருக்கேன். உங்களை திட்டுறது எல்லாம் இதுக்கு தான். உங்களை திட்டுனா எனக்கு வருமானம் வராது. உண்மை தானே? 5 ரூபா கொடுக்கணும்னு நினைக்கிறவன் 2 ரூபா தான் கொடுப்பான். இப்படி தான் எனக்கு எல்லா ஊழியக்காரனும் சொல்லி தந்தான். எங்கள் வீட்டம்மாட்டே போய் அதான் சொல்லி கொடுத்தான். வாயில் வாஸ்து சரியில்லை உன மாப்பிள்ளைக்கு, கொஞ்சம் நல்லதாக விசுவாசிகள்கிட்ட பேச சொல்லு, அப்போ தானே காணிக்க கிடைக்கும். பிள்ளைகளை படிக்க வைக்கிற ஸ்கூலில் சேர்க்கறதுக்கே பணம் இல்லை, உன் மாப்பிள்ளை என்ன போட்டுட்டு இருக்கான். இப்படி தான் சொல்லி கொடுத்தானுங்க. எனக்கு அப்படி தான் இருக்குது. என்ன பண்ணுறது? தேவன் என்னை அதுக்கு தானே அழைச்சிருக்கிறாரு. கலக வீட்டார் கேட்டாலும் சரி, கேட்காமல் போனாலும் சரி, நான் கலகக்காரன் ஆகாதபடி சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்ல வேண்டும் என்பதற்காகவே என்னை அழைத்தார். இம்மட்டும் பாதுகாக்கிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய சித்தத்தின்படி அவர் என்னை பாதுகாக்க வேண்டும். எனக்கு சொந்தக்காரங்களே என்கிட்ட சொல்லுவாங்க, இப்படி எல்லாம் பேசாத, என் பிள்ளைய என்கிட்ட சொல்லுவோம். ஆனா என்ன அழைச்ச விதம் இது. அவர் எதற்காக அழைத்தாரோ அதை நான் செய்யாமல் மறுதளிப்பேன், ஆனால் நான் அவருடைய ராஜ்யத்தை இழந்து விடுவேன். அதான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன்ல, நான் நல்லவனான்னு கேட்டா இல்லை, நான் பாவியிலும் பெரும்பாவி. ஆனால் என்னை ஏதோ ஒரு விஷயத்தில் அவருக்கு நல்லா பிடிக்கும், ஒரு விஷயத்தில் பிடிக்கும். அந்த விஷயத்திற்காக அவர் என்னை நடத்துகிறார், அவர் என்னை பாதுகாக்கிறார், அவர் என்னை சிற்றித்து போதித்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஏன்னா அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை மட்டும் ஏதோ அவருக்கு உண்மையாக இருக்கிறேன். அது எந்த விஷயம்னு எனக்கு தெரியாது, ஆனால் அந்த விஷயத்தை நான் உண்மையாக செய்கிறேன்னு அவர் நம்புகிறாரு. இதுதான் உங்கள்கிட்ட அவர் விரும்புகிறது. மோசே தன்னிடத்தில் இருந்த ஆவியை 70 பேருக்கு கொடுத்தான். நான் உன்னிட்ட ஒரே ஒன்று கேட்குறேன், உன்னிட்ட இருக்கிற ஆவியை உன் பிள்ளைகிட்ட கொடுத்து பாரு பார்ப்போம். உன் பிள்ளை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாரு. பொறுக்கியா தெண்டியா ஒன்ன மாதிரி அதுவும் இல்லாதையெல்லாம் யோசிச்சு அது பிசாசு பிடிச்சதா நிற்கும். ஆமாவா இல்லையா? இல்லையா? அதனால தான் ஒரு நாளும் பிள்ளை என்ன போல வாழணும்னு யாரும் சொல்ல மாட்டோம். பிள்ளை நீ அவனை போல வாழணும்னா
அவனை போல படிக்கணும்னா, அவனை போல செய்யணும்னா. ஆனா என்ன போல படின்னு யாராவது சொல்லி கொடுப்பியா? என்ன போல வாழுன்னு சொல்லி கொடுப்பியா? என்னுடைய கிரியை உன்கிட்ட வரணும்னு சொல்லுவியா? ஏன்னா நீ செஞ்ச கிரியெல்லாம் உனக்கு தானே தெரியும். மோசே சொல்றான், என்கிட்ட இருக்கிற ஆவி 70 பேர்கிட்ட எல்லாரிடத்துல கடந்து போகணும், எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லணும். எப்படி? அல்லேலூயா. யாவுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற யாவுடைய பிள்ளைகளே, என் யாசுவா இதை செய்தார். யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் யாசுவா தம்முடைய சீசர்களுக்கு ஊதினார். அவர்களுக்குள்ள ஊதின போது ஆவி அவளுக்குள்ள போயிடுச்சு. நான் சொல்றது புரியுதா? பரிசுத்தாவி போச்சா இல்லையா? ஊழியத்துக்கு அனுப்புன நேரம் ஊதின உடனே போச்சா இல்லையா? இங்க ஊதினா பரிசுத்தாவி போச்சு, அங்க ஊதினா ஜீவாத்மா போச்சு. அவர் ஊதுற விதம் தான் வேற, ஆனா ஊதத்தான் செய்வார். அன்னைக்கு மண்ணுக்குள்ள ஊதினார், ஜீவாத்மா வந்தது. இன்னைக்கு மனுஷனுக்குள்ள ஊதினார், பரிசுத்தாவி போச்சு. உனக்குள்ள ஊதினாரா இல்லையா தெரியலையே. எனக்குள்ள ஊதினாரா இல்லையான்னு தெரியல, அதனால தான் பரிசுத்தாவி வராம இருக்கு. அவர் ஊதும்படியாய் உன்னை அடக்கி ஒடுக்கி அவருடைய சமூகத்தில் நீ என்ன செய்யணும்? உன்னை கொடுக்கணும். கொடுக்கிறியா? அல்லேலூயா. சங்கீதத்தினுடைய புஸ்தகம் 104வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. அவர் ஊதினா என்ன நடக்கும்? நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது, நீர் உன்னுடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். ஆமென். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்ப அவர் உன்னிட்ட ஊதுனா, ஆவி உன்னிட்ட வந்துச்சுன்னா உனக்கு சிருஷ்டிப்பு புதுசா இருக்கணும். அதனால தான் நீங்க எல்லாம் ஆவியை பெறாம இருக்கிறீங்க. இதுதான் உண்மை. இந்த பெந்தகோஸ்தக்காரன் கொடுக்குற ஆவியெல்லாம் பெறாத, தேவன் கொடுக்குற ஆவியை பெறணும். அது அந்நிய பாஷை பேசுன்னு சொல்லும், அது தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு சொல்லும், அது வியாக்கியானம் சொல்லுன்னு சொல்லும், அது அற்புத அடையாளம் செய்துன்னு சொல்லும். இதெல்லாம் வேற, எனக்கு தெரியாது. அது பைபிள் படி இல்லை. ஏன்னா பைபிளில் ஒன்று சொல்லுது, இதெல்லாம் அழிந்து போறது, ஒளிந்து போறது. ஆனால் பரிசுத்தாவி வந்தால் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உனக்குள்ளே பிரசங்கிக்கும். நீ பாவியா இல்லையான்னு உனக்கு சொல்லும். உன்னுடைய மீறுதல்களை, உன்னுடைய அக்கிரமங்களை உனக்கு எடுத்து சொல்லும். உன்னை மனந்திரும்ப பண்ணும். இந்த ஆவி வந்திருக்கா இல்லையே? நம்மகிட்ட இந்த ஆவி வரல. அவர் இன்னும் ஊதலையே. நம்மகிட்ட பிடிச்சு வச்சு என்ன சொல்லணும்? கை கால் அசையாம நில்லு, நீ வான் திமிரெல்லாம் இங்கே காட்டாத, நான் உன்னை ஊத போறேன். அப்ப நீ என்ன செய்யணும்? ஆண்டவரே ஊதும், ஆண்டவரே ஒப்பு கொடு. நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நான் யார் தெரியுமா அப்படின்னா அவர் உனக்கு ஊத மாட்டார். நீ ஒன்னே இல்லவா காட்டிட்டு இருக்கிற. இதுதான் உண்மை. ஒன்னு அடக்கணும். இங்க தேவ சமூகத்தில் நீ ஒன்றுமில்லை என்ற அறிவு உனக்கு தேவை. என்னால் ஒன்று முடியாது என்கின்ற அறிவு தேவை. எனக்கு எந்த பலனும் இல்லை என்கின்ற அறிவு வேண்டும். என்னை எடுத்து அவர் உபயோகப்படுத்த வேண்டும். அவர் என்னை ஆளுகை செய்தால் அவர் என்னை எடுத்து உபயோகப்படுத்த வேண்டும். ஒன்று சொல்றேன், கேட்டுடுங்க தயவு செய்து. உங்களுக்கு ஜெபம் நீ பண்ணாத, நீ பிசாசு படிச்சவன், நீ ஜெபம் பண்ணாத. உன்னை ஜெபம் பண்ண வைக்கணும். உன் வாயின் வார்த்தை தேவனுடைய ஆவியானவராக இருக்கணும். முடியுமா? நீ உபவாசிக்க கூடாது, உன்னை அவர் உபவாசிக்க வைக்கணும். நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோ. வேதம் நீ வாசிக்காத, உன்னை வேதத்தை வாசிக்க அவர் வைத்தால் அவர் உனக்கு வேதத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுப்பார். ஏன்னா அவர் தானே ஆக்கியோன். வேதம் எழுதினவர் அவர் அல்லவா? அப்ப அவர் உனக்குள் வந்தால் மட்டும்தான் வேதத்தினுடைய ஆழத்தை உனக்கு கற்றுக் கொடுக்க முடியும். நீ என்ன சொல்ற தெரியுமா? நான் படிக்கிறேன், உனக்கு என்ன புரியுது? பிரைசியாசுவா அதான் சொல்றேன், நீ ஜெபம் பண்ணாத. பரிசுத்த ஆவியானவர் உன் வாயோடு கூட இருந்து ஜெபிக்கணும். நீ உபவாசிக்காத, ஆவியானவர் உன்னோடு கூட இருந்து உன்னை உபவாசிக்க வைத்தால் நீ சத்துருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வாய். இல்லைன்னா உபவாசத்திலேயே சத்துரு ஒன்ன வஞ்சிப்பான். நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கிடுங்க. நீங்க உங்க மாம்சத்தில் போராடிட்டு இருக்கிறீங்க. தேவ ஆவியை பிடித்து தேவ ஆவியோடு கூட சத்துருவிடத்தில் போராடணும். ஆவிக்கு ஆவி யுத்தம் இருக்கணும், மாம்சத்துக்கு மாம்ச யுத்தம் இருக்கணும், சிந்தனைக்கு சிந்தனை யுத்தம் இருக்கணும். முடியுமா? நம்ம அங்க இல்லையே. நம்ம எல்லாத்தையும் இந்த ஜடத்தில் பண்ணிட்டு இருக்கிறோம். ஜெபம் வாய் பண்ணுது, இருதயம் வேற ஏதோ சிந்திக்குது. ஆமாவா இல்லையா? நான் சொல்றது சரிதானே? வாய் ஜெபம் பண்ணுது, இருதயம் சிந்திக்குது. அப்ப உன்கிட்ட ஆவி இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லை.
நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பரிசுத்த ஆவியில் நீ ஜெபம் பண்ணினால் உன்னுடைய ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் பரிசுத்த ஆவிக்குள் அடங்கி இருக்கிற போது தீய சிந்தனைகள் வராது. அவர் உன் வாயோடு கூட இருந்து பேசுவார், அவர் உன் வாயோடு கூட இருந்து ஜெபிப்பார். பிரைஸ் யேசுவா. இந்த அனுபவம் நம்மகிட்ட வரலையே. நாம இந்த அனுபவத்திற்குள்ளே கடந்து போகணும்.